guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு சூப்பரான ஒரு glitch எஃபெக்ட்னு சொல்லலாம். இல்லனா பாத்தீங்கன்னா ஒரு turbulent displacement எஃபெக்ட்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இந்த எஃபெக்ட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. EFX பண்ணும்போது ஒரு கிளிப்புக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு glitch எஃபெக்ட் மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு டுட்டோரியல் கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னா glitch எஃபெக்ட் உங்களுக்கு வந்து EFX பண்றதுக்கு வந்து சொல்லி கொடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. நீங்க சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க மறக்காம Subscribe பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சேனல்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ गाइस இப்போ வாங்க எப்படி நம்ம மேக் பண்ணனும் பார்க்கலாம். சோ गाइस இந்த வீடியோ நம்ம எதில மேக் பண்ண போறோம்னா Alight Motion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா Alight Motion ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்து வழக்கம் போல செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 16:9ல வந்து செட் பண்ணி சொல்லி தரேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, 2 இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் ஆட் எஃபெக்ட் போனீங்கன்னா டிஸ்டோர்ஷன் அண்ட் வார்ப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நிறைய இது நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டர்புலண்ட் டிஸ்பிளேஸ் அந்த ஒரு எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. டர்புலண்ட் டிஸ்பிளேஸை ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோடு கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஏதோ கொலன்னு இருக்கும். அது என்ன பண்ணிங்கன்னா டர்புலண்ட் டிஸ்பிளேஸ் கொடுத்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதை அப்படியே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பைஆர் எக்ஸ்ஒய் அந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு வந்து மாற்றி விட்ருங்க. பைஆரில் இருக்கும், அதை வந்து எக்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரெச்சுங்கிற ஆப்ஷனை வந்து கம்மி பண்ணுங்கள். இதே போல் கம்மி பண்ணிடுங்க. 2 வேல்யூமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0.01 அந்த மாதிரி வந்து எக்ஸ்ஒய் வேல்யூ வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேல் ஆப்ஷனை வச்சு உங்களுக்கு பெருசாக வேணும்னா அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2.50 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஒரு glitch எஃபெக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மூமெண்ட்டோட ட்ரான்சிஷன் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி. ஸோ என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ரென்த்தில் போய் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த்தில் வச்சுட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஆக்கி விட்ருங்க. இது போல். ஓகேங்களா, 0 ஆக்கி விட்ருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த டர்புலண்ட் டிஸ்பிளேஸில் ஸ்ட்ரென்த்துங்கிற இதில் போனீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிராஃப் பார்த்தீங்கன்னா 3rd கிராஃப் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த கிராஃபோட செட்டிங்ஸை வந்து இது போல் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு glitch எஃபெக்ட் மாதிரி கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு glitch ஆகி அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் தான் வந்து மேக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ வந்து மேக் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணிங்கன்னா அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜுக்குமே இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது போல் இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஸ்ட்ரெச் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பேரலக்ஸ் வந்து கூட்டி வச்சுக்கணும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த எஃபெக்ட் தேவையோ அது ஏற்றாப்புல நீங்கள் வந்து செட் பண்ணால் போதும். பேரலக்ஸ் எவ்வளோனா அதோட glitch எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம்,
இந்த டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்லேயே உங்களோட 2 அதாவது ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே போகும்போது ஒரு கிளிச் எஃபெக்ட் கூட நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இருங்க நான் வந்து அதையும் செட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி தேவைங்களோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் என்னமோ ஒன்று தான். உங்களுக்கு தேவைன்னா அந்த கிராஃபை கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போக நீங்கள் ஜூம் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன உங்களோட ஸ்டைல் உங்களுக்கு தேவைங்கிறதோ எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். நீங்கள் வந்து ஈஸியாகவே இந்த கிளிச் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா கிளிச் எஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லைனா டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்டும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அது நம்ம சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் வந்து கிளிச் எஃபெக்ட்னே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி டே வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து கற்றுக்கிறட்டும். ஸோ கைஸ் அவ்வளோதான். இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பாய், see you.